ரொம்ப டேஸ்டியான ஈஸியான முறையில் ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. இன்றைக்கி நான் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு அளவு தண்ணி எவ்வளோனா 3.5 கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி சாம்பார் பொடி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.